வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கதும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஈரோடு புத்தக திருவிழா 2025 இப்போ தொடங்கி கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நடைபெற இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம். நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சத்தியமங்கலம் ரோட்டில் இருக்குது. ஒரு 1.5 கிலோமீட்டர் தான், நடந்து கூட வந்துடலாம். பஸ் வசதியும் இருக்குது. நடைபெற நாட்கள் ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 12 வரையும் அனைத்து நாட்களும் உண்டு. சனி ஞாயிறு விடுமுறைலாம் இல்லை. ஒரு 200 ஸ்டால் 220 ஸ்டால் வந்திருக்காங்க. நம்ம ஒரு 3 பாகமாக எந்தெந்த ஸ்டாலில் என்னென்ன புத்தகங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முகப்புக்கு வந்தாச்சு. முதல் நாள் நான் போனப்பவே மழை நல்லா அப்படியே தான் அமைதியாக இருக்குது. அடுத்தடுத்து இன்றைக்கெல்லாம் கூட்டம் வந்திருக்கோம். ஸோ நிறையா அப்போ தான் அரேஞ்ச் பண்ணிக்கினாங்க. உள்ள புக்கு எல்லாமே சூப்பராக அடுக்கி வச்சிட்டாங்க. வெளிப்பக்கம் இந்த பேனர் கட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் அப்போ தான் பண்ணிக்கிருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் மழை வந்துக்கிறதுனால. ஏன்னா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த முதல் 2-3 நாள் ஈரோடு புக் ஃபேர் தொடங்கின டயத்தில் கொஞ்சம் மழை தான். இன்னைக்கு கூட பேஞ்சிக்கிட்டு இருக்கு. நிறையா ஸ்டால்ஸ் வந்திருக்காங்க. சூப்பராக, அவசியம் குடும்பத்தோடு போய் பாருங்கன்னு சொல்லுவேன். ஸோ உள்ளே வந்தாச்சு. ஒரு யூ ஷேப். ஸோ அந்த நேராக போயிட்டு ஒரு திரும்பினோன்னா ஒரு யூ ஷேப்பில் இருக்கும். 220 ஸ்டால். நான் இந்த பாகத்தில் ஒரு 60 ஸ்டால் காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்த பாகத்தில் மற்ற ஸ்டால்ஸும் நான் காமிக்கிறேன். அப்புறம் மீனாட்சி புக் ஷாப் ஒரு முக்கியமான செல்லர்னு சொல்லலாம். எல்லா பதிப்பகத்தோட ஃபேமஸான புத்தகங்களும் இருக்கும். நீங்கள் தேடி அலைய வேண்டாம். பாருங்க, எடுத்தோன்னே வள்ளுவர் மறை, வைரமுத்து உரை. இப்போ இது பார்த்தோன்னா நமக்கு டிஸ்கவரி புக் பேலஸ் பின்னாடி இன்னொரு பக்கம் சுற்றி வந்தீங்கன்னா இங்கே கிடைக்கிது. அதுக்கு போல் இங்கே வாங்கிக்கலாம். சேரமான் காதலி கண்ணதாசன் பதிப்பகத்தோட புத்தகம் படங்களோட வந்திருக்கு. நான் பிரித்து காட்ட முடியல, கவர் பண்ணியதுனால பிரித்து காட்ட முடியல. ஏன்னா நிறைய பேர் இந்த வருஷம் ஓப்பனிங்கில் கேட்டாங்க சேரமான் காதலி வேணும்னா. இப்போ படங்களோட வந்திருக்கு. ஏன்னா என்கிட்ட உள்ள காப்பிலாம் படங்கள் இல்லாது. அடுத்ததா பரிசல் புத்தக நிலையம். இந்த புத்தக நிலையத்தை பொறுத்தவரை இங்கே நான் எந்த புக்ஸும் வாங்கினதில்லை. பட் இவங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. நீங்கள் இந்த பதிப்பகத்தில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது புத்தகங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே இந்த தீம் இந்த புக் ஸ்டாலோட தீம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஏதாவது புக்ஸ் வாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப அறிமுகம் இல்லாதனால வாங்க முடியலை. ஸோ இங்கே இந்த பரிசல் புத்தகத்தில் நீங்கள் புக்கு வாங்கியிருக்கீங்க, இந்த புத்தகம்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா நீங்கள் பரிந்துரை பண்ணுங்கள். நான் வாங்கி வாசித்து பார்க்குறேன். ஸோ வீடியோ பார்த்துக்கிற நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சஜஷன் கொடுக்குறது, இந்த புத்தகங்கள் பரிந்துரைக்கிறது, இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்து ஸ்டால் நம்பர் 5-6 ஆக்கார் புக்ஸ். இங்கே ஆங்கில புத்தகங்கள் தான். பட் வழக்கமாக அந்த ஆங்கில புத்தக ஸ்டால்னால் நிறையா அந்த சில்ட்ரன்ஸ் புக்கு இல்லை கலரிங் புக்ஸ் அப்படி இருக்கும். இந்த ஸ்டால் அப்படி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸ்டடீஸ் ஓரியன்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சு. ஸோ இங்கிலீஷ் ஸ்டால்ஸில் இது ஒரு வித்தியாசமான ஸ்டாலாக பார்த்தப்போ தெரிஞ்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போக பெங்குயின் வந்திருக்காங்க, ஹீன் போதம்ஸ் வந்திருக்காங்க. அடுத்தது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். அதுக்கு முன்னாடி இந்த ஷேப் பாருங்கள். இந்த நேர் லாஸ்ட்டு போனோன்னா 60 ஸ்டால் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு யூ ஷேப்பில் திரும்பும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இது என்ட்ரி, இதே மாதிரி அந்த பக்கம் எக்ஸிட் இருக்கும். ஸோ இது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். நமக்கு வரலாறு சார்ந்த நூல்கள், அதாவது பண்டைய இந்தியா, நவீன கால இந்தியா, சுதந்திரத்திற்கு பின் இந்தியா, இந்த மாதிரி வரலாறு சார்ந்த புத்தகங்கள், அதே போல் இறையன்போட புத்தகங்கள், இந்த மாதிரி நிறையா கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள், ரஷ்ய இலக்கியங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு பொக்கிஷம் மாதிரி. இங்கே நானும் ஒரு புக்கு வாங்கியிருக்கேன். ஸோ அது ஈரோடு புத்தக திருவிழாவில் நான் வாங்கிய புத்தகங்கள். அந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன புக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்ற காட்டுறேன். இப்போ இறையன்போட புத்தகங்கள் மொத்தமும் இங்கே கிடைக்கிது. ஆனால் இதெல்லாம் பெரிய தொகுப்பு. உங்களுக்கு சின்னதாக வேணும்னா கற்பகம் புத்தகாலயமில் கிடைக்கும். அதுவும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்த பார்ட்டில் இருக்குது, பாருங்கள். அடுத்து பெங்குயின். இங்கேயும் ஒரு புக்கு வாங்கினேன். ஏன்னா வேறு இங்கிலீஷ் ஸ்டாலில் தேர்றதை விட இங்கே போனோன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெங்குயின்லேருந்து ஒரு புத்தகம். இதுக்கு பக்கத்து ஸ்டால் அங்கேயும் ஒரு புக் வாங்கினேன், உலக தமிழராய்ச்சி நிறுவனத்திலையும். ஸோ அதெல்லாமே நான் தனி வீடியோவில் காட்டுறேன். அவசியம் குடும்பத்தோடையும் குழந்தைகளோடையும் புத்தக திருவிழா போய் பாருங்கள். ஏன்னா ஈரோட்டில் எப்போதுமே ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க எப்போதும். அடுத்து உலக தமிழராய்ச்சி நிறுவனம். நமக்கு இந்த 10 பாட்டு 8 தொகை அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட தமிழ் நூல்கள். இப்போ நான் வாங்கின கலெக்ஷன்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான கலெக்ஷன் எல்லாமே.
ஸோ அந்த தனி வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், கேள்விப்படாத பெயர்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் கிடைக்கிது. இந்த செம்மொழி மாநாடு நடத்தினப்போ போட்ட ஸ்பெஷல் எடிஷன், கால்டுவெல்லோட திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், பாருங்க மணிமேகலை, சிலப்பதிகாரம் எல்லாமே நல்ல மீனிங்கோட போட்டிருக்காங்க. அடுத்து பியூர் சினிமா, இங்கே பொறுத்த வரையும் சினிமா சார்ந்தது தான், பேருக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் திரைக்கதை, நிறையா படங்களோட திரைக்கதைகள் இங்கே இருக்குது. குறிப்பாக லோகேஷ் கனகராஜ், அதே போல் மிஸ்கின், இவங்களுடைய புத்தகங்கள், அருண் மாத்தேஸ்வரன், இவங்களுடைய திரைப்படங்களோட திரைக்கதைகள் இருக்குது. இந்த ஸ்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். வெற்றிமாறன் பாருங்கள், வட சென்னையெலாம் இருக்குது. சினிமா லவர்ஸ்க்கான ஒரு ஸ்டால்னு சொல்லுவேன். அடுத்ததாக புத்தகக்கடை.com. இங்கே என்னென்னா வந்துட்டு வல்வில் ஓரி அப்படின்னு ஒரு புத்தகம் நம்ம சேனலில் இப்போ 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி போட்டிருப்பேன். அசோக்குமார் அவர் எழுதின ஒரு புத்தகம் கிடைக்கிது, பரம்பு தலைவன் பாரி. ஏன்னா அவருடைய வல்வில் ஓரி ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல தமிழ் அழகாக எழுதியிருப்பார். ஸோ அதனால் இந்த அவருடைய புத்தகம் பாரி இருக்குது அப்படிங்கிறக்காக காமிக்கிறக்காக வந்தேன். இது போக சீர் வாசகர் வட்டத்தோட புத்தகங்களும் இங்கே கிடைக்கிது. இவங்க தாய், அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு எரியும் பனிக்காடு, ஸோ எல்லாமே நல்ல ஆஃபரில் கிடைக்கும். அடுத்து இங்கிலீஷ் ஸ்டால், சில்ட்ரன்ஸ்க்கான புத்தகங்கள் ஃப்ரண்ட்லேயே இருக்கும். ஜெரோனிமோ ஸ்டில்டன், அப்புறம் ஜினிட் பிளைட்டன், சுதா மூர்த்தி, உள்ளுக்குள்ளே கலரிங், அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள். செல்ஃப் ஹெல்ப்போட இங்கே இந்த கலரிங் சில்ட்ரன்ஸ் புக் தான் நிறையா இருந்துச்சு. இங்கே பாருங்க போக்கிமான்லாம் இருந்துச்சு. சின்ன பிள்ளைல வெறித்தனமாக பார்க்குறது போக்கிமான்லாம் கார்ட்டூனில். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் பார்க்கும்போது அந்த மலரும் நினைவுகள் வரும். இதுவும் ஒரு சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்டால் தான். அடுத்ததாக நக்கீரன் கோபால் அவருடையது. இங்கே சில புத்தகங்கள் நல்ல புது வரவு வந்திருக்கு. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க புத்தகங்கள் எல்லாமே நல்ல புது வரவு, ரேட்டும் கம்மி. இங்கே பார்த்தோன்னா இந்த உலக வரலாறு நேருவோடது 1150 ரூபா. கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். நேருவோட புத்தகங்கள் எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கே வாங்கி கொடுக்கலாம். லெட்டர் ஃப்ரம் ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பரான புத்தகம் அதெல்லாம். பக்கத்தில் நெஞ்சுக்கு நிதி இருக்குது. நக்கீரனில் விலை ரொம்ப குறைவாக இருக்கும். எனக்கு மழை பிச்சு தளிக்கிட்டு இருக்குது. நான் போன முதல் நாள் இந்த வீடியோ நேரம் மழை, இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்க நேரம் மழை பெய்யுது. ஸோ புக் ஃபேர் போகும்போது கொடையெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக போயிருங்க. ரெயின் கோட் கொடையெல்லாம் எடுத்துகிட்டு தயாரிப்போடு போயிருங்க. அடுத்தா நர்மதா புத்தக நிலையம். இந்த திருக்குறள் புத்தகம் ஒரு காலத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுத்துருவேன். அப்போ 100 ரூபா ரேட் இருந்துச்சு, இப்போ 200 ரூபா வந்துருச்சு. ஆனால் நல்லா அழகாக இருக்கும், ஓலைச்சோடு மாதிரி. நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து பட்டி வேதாளம், பஞ்சேந்திர கதைகள், தெனாலிராமன், அப்புறம் நிறையா ஜோதிடம் சார்ந்த ஜோதிட கலை சார்ந்த நூல்கள், ஜேகேயோட நூல்கள் தமிழில், இதெல்லாம் இங்கே கிடைக்கிது. ஜேகேயோட நூல்கள் ஆங்கிலத்திலையும் இருக்குது. அது வேற ஒரு ஸ்டாலில், நான் அதை 3வது பாகத்தில் காமிக்கிறேன். புக் ஃபேர் போகிறவங்க ரெயின் கோட்டு கொடை எல்லாம் கொண்டு போயிருங்க. ஏன்னா முதல் நாள் நிறையா ஸ்டால்லே கொஞ்சம் மழை வந்து புக்கெல்லாம் கொஞ்சம் நனைகிற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் தார்பாயெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ தயாரிப்புகளோட போங்க புக் ஃபேர் போகிறவங்க. சில்ட்ரன்ஸ்லாம் கூப்பிட்டு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா சேஃப்டியாக எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வாங்க. ஆனால் அவசியம் கூப்பிட்டு போங்க, மழை வருது அப்படிங்கிறக்கா கூப்பிட்டு போகாமல் விட்றாதீங்க. அடுத்து எல்கேஎம் பப்ளிகேஷன்ஸ். இங்கே நமக்கு நான் பார்த்த சாரதி, கல்கியோட புத்தகங்கள் விலை கம்மியாக இருக்கும். அது உங்களுக்கு படங்கள் இருக்காது, ஆனால் நல்ல புக் குவாலிட்டியாக நல்லா அழகாக இருக்கும். அடுத்ததாக முத்து காமிக்ஸ். இங்கே வழக்கமாக டெக்ஸ்ட் தான் எப்போதும் இருக்கும். இந்த வாட்டி நமக்கு மாயாவி, இரும்புக்கை மாயாவி, அதாவது பேந்தமோட இரும்புக்கை மாதாவி இல்லை, வேதாளம்னு சொல்லுவாங்க. சாரி தப்பாக சொல்கிறேன். வந்துட்டு பேந்தம் வந்து வேதாளம் பண்ணுவாங்க. ஸோ பார்க்க முடிஞ்சு. ஏன்னா வழக்கமாக டெக்ஸ்ட் தான் இருக்கும். டெக்ஸ்ட் தான் எப்போதும் நிறையா இருக்கும். தமிழ்லேயும் இருந்துச்சு. வேதாளம் புக் வந்து நமக்கு தமிழ்லேயுமே இருந்துச்சு. சின்ன பிள்ளைல ராணி காமிக்ஸில் வரும்போது வெறித்தனமாக படித்தது. வேதாளத்தை வேதாளம் மாதிரி படித்த காலகட்டங்கள், அது பேய் மாதிரி படித்த காலகட்டங்கள். இதெல்லாம் சில்ட்ரன்ஸ்க்கு வாங்கி கொடுக்கலாம். ஒரு படக்கதைகள் பார்க்கும்போது அவங்களுக்கு வாசிக்கணும், அவங்களுக்கே ஒரு ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக தோன்றும். இவங்க தமிழ்லையும் இருக்குது. இதில் மாயாத்மா, வேதாளருக்கு கல்யாணம், வேதாளருக்கு திருமணம், இதெல்லாம் பேந்தமோட புக்ஸ் தான். அடுத்தது ஈஸ்வர் புக் ஸ்டால். இப்போ தான் அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல் நாள் போகிறப்ப இந்த மாதிரி நிறையா ஸ்டால் அப்போ தான் அடுக்கிக்கிட்டு இருப்பாங்க.
அது ஒரு எனக்கு வீடியோ எடுக்கும்போது சிரமமான விஷயம். அந்த ஸ்டால்ஸ் காட்ட முடியாது முழுசாக. அடுத்து நிவேதா பதிப்பகம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பார்த்த புத்தகங்கள் இங்கேயும் கிடைக்கிது. ரேட் நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கிக்கிங்க. இங்கே விலை குறைவாக இருந்த மாதிரி தெரிஞ்சு. ப்ளஸ் இங்கே வந்துட்டு கடலோடி நரசையா அவருடைய கடலோடி புத்தகம் கிடைக்கும். ஏன்னா அவருடைய நரசையாவோட பிற புத்தகங்கள் நமக்கு வந்து பழனியப்பா பிரதர்ஸில் கிடைக்கும். இங்கே கடலோடி மட்டும் இங்கே தான் கிடைக்கிது. அப்புறம் கடலோடி நரசையாவோட புத்தகங்கள் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பயண அனுபவங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிரதாப முதலியார் சரித்திரம்லாம் இருக்குது. ரேட் கம்பேர் பண்ணி வாங்கிக்கிங்க. ஏன்னா நிறையா ஸ்டால்ஸில் இருக்கும். கல்கியோட புக்ஸ் எல்லாம் நீங்கள் ரேட் கம்பேர் பண்ணிங்க. அடுத்ததாக ஹவுரா புத்தக நிலையம். முன்பக்கத்திலே ஃபாஹிம் அவர்கள் எழுதிய, ஏன்னா அவரெல்லாம் புது வரவு இப்போ வந்து ஹவுரா வழியாக எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஃபேண்டசி ஸ்டோரிஸ், த்ரில்லர் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அதுபோக நம்ம ஏகரசி தினேஷ் அவருடைய பிசி, கூடாரம் மறுத்த கல்யாணம், உடல் தீண்டும் தளல் எல்லாமே ஹவுரா பப்ளிகேஷன்ஸ் தான். இங்கே தமிழ் இலக்கணம், இலக்கியம், ஆன்மீகம், திராவிட இயக்க சிந்தனை, வரலாறு, வரலாற்று புனைவு நாவல், இந்த தலைப்புகள் அனைத்துலையுமே கிடைக்கும். ஹவுராவை பொறுத்தவரையும் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மாஸ்க். இங்கே வந்து எந்த புத்தகம் எடுத்தாலும் பிக் எனி புக் அட் 100. இங்கிலீஷ் புக்ஸ், ஓல்டு புக்ஸ் வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சக்ஸஸ் புக் செல்லர் தான் இவங்களும். வந்து பிற பதிப்பங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கிது. நீங்கள் ஒரு கடையாக இருந்து வாங்கிக்கிறதா இங்கே வாங்கலாம். அடுத்து அன்னம், ரொம்ப முக்கியமான பப்ளிகேஷன். ஸோ எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவருடைய அத்தனை தொகுப்பு, குடவாயில் பாலசுப்ரமணியம் அவருடைய புத்தகங்கள் எல்லாமே கிடைக்கும். அன்னத்தை பொறுத்தவரைக்கும் விலை ரொம்ப குறைவாக இருக்கும். நல்ல குவாலிட்டியாகவும் புக்கு இருக்கும். பாருங்கள், வெந்நீர் இரவுகள் 90 ரூபாயா 95 ரூபாயா தான். 90 ரூபா. அது மாதிரி பக்கத்தில் அபிதா இருக்குது, லாசராவோடது, 95 ரூபாய். ஸோ விலை ரொம்பவே நல்ல குறைவாகவும் புக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும். இவங்க கீராவோட அனைத்து கதைகளும் இங்கே இருக்குது. ஸோ கீராவோட கோபல்ல கிராமம், கோபல்லபுரத்து மக்கள் பற்றி ஒரு ஸ்பெஷல் 3 பார்ட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நேரம் கிடைக்கும் போது பாருங்கள். பிரமாதமாக இருக்கும். இந்த கதவுன்ற சிறுகதையே ரொம்ப முக்கியமானது. ஒரு திரைப்படத்தில் ஃபேமஸ் காட்சி அது. அடுத்து வானதி, அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டால். சாண்டில்யன் புத்தகங்கள் அனைத்தும் இங்கே கிடைக்கும். சிவசங்கரியோட புத்தகங்கள் கிடைக்கும். இவங்க கீவா ஜெகநாதன் அவருடைய புத்தகங்கள் இருக்குது. ராஜாஜி எழுதிய ராமாயணம், மகாபாரதம் அதெல்லாம் இங்கே கிடைக்கிது. ஸோ வானதி சென்னைக்கு பிறகு ஈரோட்டில் மட்டும்தான் ஸ்டால் போடுவாங்க. வேறு எந்த ஊர்லேயும் ஸ்டால் போட மாட்டாங்க. டேரெக்டாக இந்த 2 ஊரில் தான் போடுவாங்க. ஸோ வானதி பதிப்பம் மிஸ் பண்ணிடாமல் போயிருங்க. சிவசங்கரி, சாண்டில்யன், அப்புறம் நம்ம பார்த்திபன், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மனுக்குல தீபன் நாவல் எழுதிய பார்த்திபன் அவருடைய அடுத்த புக்கு வந்துருச்சு. பல்லவ கர்ஜனை பேர். பார்த்திபனோட புத்தகம் சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க, பல்லவ கர்ஜனை 1000 ரூபாய். அவருடைய மனுக்குல தீபனும் இங்கே கிடைக்கிது. ஸோ அதை அந்த மனுக்குல தீபன் பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். சூப்பராக இருக்கும் அந்த புத்தகம். 2023 வாச்சது. அடுத்த பாருங்கள், மாடர்ன் தியேட்டர்ஸ் ஓனரை பற்றி முதலாளி அப்படின்ற ஒரு புத்தகம். அதெல்லாம் அவசியம் நீங்கள் வானதி பதிப்பகம் போய் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டால். அடுத்தது அருணா, நிறைய ஆன்மீக நூல்கள் வச்சுருக்காங்க. தேவாரம், திருப்புகழ், இந்து சைவம், வைணவம், மகாபாரதம், அதே போல் ஷேக்ஸ்பியர் கதைகளும் தமிழில் இருக்குது. ஸோ நர்மதாலையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீக நூல்கள் கிடைக்கும். இங்கே அருணாலையும் கிடைக்கிது. அடுத்ததா பாஸ்கர் புக் ஹவுஸ். நிறைய செல்லர்ஸ் தான், பப்ளிகேஷன்ஸும் செல்லர்ஸும் கலந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அடுத்து ஆழ்வார்கள் ஆய்வு மையம், எம்பி ஜெகத் ரட்சகன் அவருடைய ஸ்டால். அவர் எழுதின புத்தகம் தான் இங்கே இருக்க எல்லாமே. பாருங்கள், மணிமேகலை, குண்டலகேசி, சிவசந்தன், இந்த 17 மேல் கணக்கு கீழ்கணக்கு நூல்கள், அப்புறம் ஆழ்வார்கள் குறித்து ஆன்மீகம் சார்ந்த நூல் எல்லாமே எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த தமிழ் இலக்கண நூல்களும் நீங்கள் தமிழராட்சி நிறுவனத்துலையும் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம். எங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்கே வாங்கிக்கலாம். பட் பக்தி நூல்கள் இங்கே எக்கச்சக்கமாக எல்லாமே எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள் எழுதினது தான். அடுத்து வகம் காமிக்ஸ் 44. இங்கே இந்த காமிக்ஸோடு சேர்ந்து பாக்கெட் நாவல் இருந்துச்சு. இவங்க ராஜேஷ்குமாரோடைய பாக்கெட் நாவல். இப்போலாம் பாக்கெட் நாவல் வருதானே தெரியல. முன்னாடி இந்த நான் பஸ்ஸில் போகும்போது பெரியவங்களாம் படித்து பார்த்துருக்கேன். ரொம்ப சின்ன வயசில் 3ஆவது நாள் அது படிக்கும்போது
ராஜேஷ்குமாரோடைய இந்த பாக்கெட் நாவல் இருக்குது, ப்ளஸ் காமிக்ஸும் அங்கே இருக்குது. அடுத்து ஃப்ரோசோன் புக்ஸ், அதாவது இங்கிலீஷ் ஸ்டால் எல்லாத்துலேயுமே முகப்பில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் புக் தான். டைரி ஆஃப் எம்பி கிட்ட இருக்கட்டும், ஹாரி பாட்டர், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், டின்டின்னு, ஜெரோனிமோ ஸ்டில்டன், ஜினிட் பிளைட்டன், அதே மாதிரி சுதா மூர்த்தி, இது எல்லாமே ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க. அமிஸோட புத்தகங்கள் இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா மோட்டிவேஷனல் புக்ஸ், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால இங்கிலீஷ் புக்ஸ் நான் ரொம்ப ஸ்டால் ரொம்ப காமிக்கிறதில்ல, ஏன்னா இந்த தீமில் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒரு சில இங்கிலீஷ் ஸ்டால்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்பெஷலாக இந்த மண்டலா புக்ஸு, கலரிங் புக்ஸு அப்படி இருக்கும். ஸோ அந்த ஸ்டால்ஸ் எல்லாமே தீம் ஒரே மாதிரி இருக்கலாம், நம்ம வீடியோ லென்த்துக்காக கொஞ்சம் காமிக்க முடியல. அடுத்து 51 திருமகள் நிலையம், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டால். அப்புறம் கல்கியோட புத்தகங்கள், இந்திரா சௌந்தரராஜன், பாலகுமாரன், சுஜாதா, லக்ஷ்மி, இவங்களுடைய புத்தகங்கள்லாம் விலை குறைவாக இங்கே இருக்குது. உடையார் முழு தொகுப்பு இருக்குது. ஸோ இதுவும் அவசியம் நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ஸ்டால். ஏன்னா சுஜாதாவோட புத்தகங்கள் பல பதிப்பங்களில் கிடைச்சாலும் திருமகளில் உங்களுக்கு நமக்கு ரேட்டு நல்லா கம்மியாக இருக்கும். ஏன்னா சுஜாதாவோட புக்ஸ் வந்து உயிர்மையிலையும் இருக்குது, கிழக்கு பதிப்பகத்தில் இருக்குது, பட் இங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும் திருமகளில். அடுத்த நன்மொழி பதிப்பகம், இது வந்து சோதி அப்படிங்கிற எழுதின புத்தகங்கள் தான் இங்கே ஃபுல்லாகவே எல்லாமே சில்ட்ரன்ஸ்க்கான புத்தகங்கள். இங்கே பாருங்கள், திருக்குறளே வந்து நம்ம காமிக் ஷேப்பில் இருக்கும். அதுவே நிறையா வால்யூம் இருக்கும். ஒரு 350 புக்கு எழுதி குமிச்சிருக்காரு. அத்தனையும் இங்கே கிடைக்கிது. சோதி பேராசிரியர் சோதி அவருடைய புத்தகங்கள் தான், குழந்தைகளுக்கு தான். ஏன்னா இதே மாதிரி கண்ணப்பா பதிப்பதுலேயே குழந்தைகளுக்கு நிறையா புத்தகங்கள் இருக்கும். ஸோ சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க சின்ன சின்ன புத்தகங்கள் வாங்கி கொடுத்து பழக்கலாம். காமிக்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னா அவங்களுக்கு விரும்பி படிப்பாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், தார்பாய் போட்டு மூடி வச்சுருக்காங்க. முதல் நாளுங்கிறதுனால இன்னும் முழுசாக ஓப்பன் ஆகலை. அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லா எல்லாமே ஓப்பனாகி நிறைய ஆஃபர் டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு வருஷோட எண்டு வந்துட்டோம். ஒரு 60 ஸ்டால்கிட்ட பார்க்க போகிறோம். சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 12 வரையும். சிவகுரு இங்கே வந்து ரமணிச்சந்திரன் புக்ஸ் இருக்குது. ரமணிச்சந்திரன் புக்ஸ் இன்னொரு ஸ்டால்லையுமே இருக்குது, நான் அங்கேயும் காட்டுறேன். ஸோ இங்கே இதுக்கு பக்கத்து ஸ்டால்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு பாலகுமாரன் புக்கு, அதே மாதிரி பிற பதிப்பனுடைய புத்தகங்கள்லாம் ஒரு செல்லர்ஸாக ஹோல்சேலாக கிடைக்கிது. ரொம்ப அலையாமல் ஒரே கடையிலேருந்து வாங்கிக்கலாம். நடராஜ்லையும் பார்த்தீங்கன்னா பிற பதிப்பனுடைய புத்தகங்கள் எல்லாமே கலவையாக ஒரு இடத்துல கிடைக்கிது. அதே மாதிரி இங்கே இறையன்போட புத்தகங்கள் இருக்குது. அது தனியாகவே நம்ம கற்பகம் புத்தாலயத்துலேயும் கிடைக்கும். வைரமுத்தோடது டிஸ்கவரி புக் பேலஸ்லேயும் கிடைக்கும். நீங்கள் அலைய வேணும்னா இங்கேயே வாங்கிக்கலாம். ஸோ ஒரு 60 ஸ்டால் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த பாகங்களில் அடுத்தடுத்த 60 ஸ்டால் நான் காமிக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அவசியம் புத்தகத்துள்ளாக போய் பாருங்கள். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.